மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி அமாவாசை. எங்கள் குலதெய்வ கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. எல்லா குலதெய்வ கோயில்லையும் ஆடி மாதம்னாவே ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், அதனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கு அமாவாசைனாவே அது முன்னோர்கள் வழிபாடு தான். முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வம். ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கேன். குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு. நேற்றே கன்னிமார் பூஜைங்கிறத வச்சு தான் ஒருத்தர் ஆடி 18 திருவிழாவும் நடத்துகிறாங்க. வீட்லேயே பூஜை போடுறவங்க செய்கிறாங்க. அதனால் நம்ம இன்றைக்கு குலதெய்வத்தை பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க, இல்லை வீட்லேயே நினச்சி கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு. அமாவாசைனாவே முன்னோர் வீட்டிலையே நினைத்து நீங்கள் அதை இது பண்ணுங்கள். ஒருத்தர் மாட்டுப்பொங்கல் கும்பிடுவாங்க, ஒருத்தர் மாலிபட்ச அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வர்ற அமாவாசை கொண்டாடுவாங்க. அதனால் எந்த இதுவும் இல்லை, உங்களுக்கு என்ன இதுவோ அதை நீங்கள் செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி வருடம், ஆடி மாதம் 19ஆம் நாள், அமாவாசை திதி. இன்னைக்கு அமாவாசை திதி மாலை 5:32 வரைக்கும் இருக்குது. பூச நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம். ஆடி அமாவாசை பத்ரா இருப்பு சமீபம். ஸ்ரீ சதுரகிரி சுந்தர மகாலிங்கேஸ்வரர் பெருந்திருவிழா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தண்டியலிலும் ஸ்ரீரங்கமன்னார் யானை வாகனத்தில் புறப்பாடு. இன்னைக்கு ரொம்ப ஆண்டாளனோட ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் சதுரகிரியிலையும் இப்போ திருவிழா நடந்துட்டு, சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில்லையும் திருவிழா, ஆடி மாத திருவிழா நடந்துட்டு இருக்குது. மாரியம்மன் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி முதல் இது. அப்புறம் இன்றைக்கு சூரிய உதயம். அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டாள் அவதரித்த தினமான ஆடிப்பூரம் வருது. கருட பஞ்சமி, கருடாழ்வார் ஜெயந்தி, நாகப்பஞ்சமி, வரலட்சுமி தான் லாஸ்டில் வருது. அன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். இன்றைய சூரிய உதயம். மேஷத்தில் ஒன்றில், ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. எளிமையையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகிறது. எளிமையும் தூய்மையும். கந்தையானாலும் கலசைக்கு கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை ரொம்ப உயர்த்தி காட்டுகிறது. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:15, மாலை 1:30 to 2:30. திதி அமாவாசை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10:30 to 12. ராகு காலம் 4:30 to 6. 4:30 to 6னா நம்ம வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை செய்கிறவங்க செய்வாங்க. வெள்ளிக்கிழமை 10:30 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6. எல்லா கோவில்லையுமே ராகுகால பூஜை நடக்கும். எலுமிச்சை தீபம் போடுவாங்க. இப்போ இல்லைன்னா ஒரு விளக்கில் நெய் தீபம் போட்டாலும் சரி, நல்லெண்ணெய் தீபம் போட்டாலும் சரி. ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டமம் அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க அன்னைக்கு இறை வழிபாட்டில் இருங்க, எந்த புதிய முயற்சியும் செய்ய வேண்டாம். அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷம் போட்டி, ரிஷபம் நன்மை, மிதுனம் மேன்மை, கடகம் பிரீத்தி, சிம்மம் களிப்பு, கன்னி வெற்றி, துலாம் ஆர்வம், விருச்சிகம் பரிவு, தனுசு தனம், மகரம் அனுகூலம், கும்பம் புகழ், மீனம் உயர்வு. நாளைய விசேஷங்கள். ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்களாக உதயமான நாள். நாளைக்கு ஒன்றும் இல்லை, எல்லா இதுலேயுமே
மாரியம்மன் திருவிழா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளை விசேஷங்கள் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? ஆடி மாதத்திற்கான ஆடி அமாவாசை. அதற்கு பிறகு ஆடி அமாவாசை பிண்ட பித்ரு போதாயன இஸ்தி வியதீபாத சிரார்த்தம் பிரதிபாத பயங்கரம் அண்ணன் கரி. நாளைக்கு கரிநாள், தனியநாள், சிராவண சுத்தம், இஸ்தி, சந்திர தரிசனம். அதாவது ஆடிப்பூரம் என்னைக்குனாக்கா 22ஆம் தேதி. 22ஆம் தேதி புதன்கிழமை. 7ஆம் தேதி ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்ங்கிறது அம்மன் ஆண்டாள் அவதரித்த நாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 11 நாள் உற்சவமாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அம்மா அவதரித்த ஊருங்கிறதுனால அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப விசேஷம். அங்கே பசுக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அன்றைக்கு எல்லா திருத்தலங்களிலுமே அம்மா அம்மனுக்கு வளையல் வச்சு வழிபாடு பண்ணி அன்றைக்கு அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவதாகவும் ஐதீகம். திருமணமாகாத பெண்கள் எல்லாம் அங்கே கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுக்கு ஒரு கம்மியான கண்ணாடி வளையல் யாருக்காவது வாங்கி கொடுத்தாலும் சரி, சும்மா 4 நாள். அன்றைக்கு அதாவது 22ஆம் தேதி ஆடி மாதம், ஆங்கிலம் 7ஆம் தேதி. இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆண்டாள் திருவடி. அதே மாதிரி அடுத்தது வியாழக்கிழமையே மாத சதுர்த்தி, நாக சதுர்த்தி, தூர்வா கணபதி விரதம் வியாழக்கிழமை. அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை சுகநாள், நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி, பனிகௌரி விரதம், பத்ரிநாராயண பெருமாள் விரதம். அதற்கு பிறகு அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சஷ்டி விரதம். அதற்கு பிறகு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி, சீதலா விரதம், திருத்தண பானு சப்தமி, விஜயதசமி, பக்ஷிராஜன், கருடாழ்வார் ஜெயந்தி, மாலை கருட தரிசனம், சுந்தரமூர்த்தி நாயனார். அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை தான் பக்ஷிராஜன், கருடாழ்வார் ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை துர்காஷ்டமி. கடைசியில் ஆடி 31ஆம் தேதி சிம்ம ரவி, சூன்யதிதி, ஏகாதசி, வரலட்சுமி விரதம், ஆடி இறுதி, கிருத்த யுகாந்தம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைக்கே. அதாவது வரலட்சுமி விரதங்கிறது சுமங்கலி விரதம். அன்றைக்கே இத்தனை விசேஷங்கள் இனி வருது. நான் அதை நேற்றே பதிவில் உங்களுக்கு நான் கொடுத்தேன். விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடம் 4 முறை மட்டும்தான் வரும். மாசி 1, வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1. அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 மணி முதல் 1 to 10:30 கொடிமர வழிபாடு. 27 முறை கொடிமரத்தை வளம் 27 பூக்களை எடுத்து ஒரு முறை சுற்றி அந்த கொடிமரத்துக்கு ஒரு பூ, 2 முறை சுற்றி 2வது பூ. இப்படி வைகாசி வைகாசி 1 இந்த மாதிரி நடக்குது. இப்போ ஆவணி 1ஆம் தேதி ஆடி கடைசியிலேயே வந்துடுது. ஏன்னா எப்பொழுதுமே தமிழ் மாதங்கள்ங்கிறது 30 நாள் வச்சு தான் நாங்கள் இந்த ஜாதகத்தில் கூட வருஷம், நாள், வயதெல்லாம் குறிக்கிறதெல்லாம் இது பண்ணுவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க இன்னைக்கு. அதே மாதிரி கோதுமையினால் செஞ்ச பண்டங்கள் யாருக்காவது கொடுங்க, அதை வச்சு நீங்கள் சாமியை வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு சர்வதோஷ விஷசர்ப விநாசனாய நமக. அதாவது சர்பதோஷம் சர்பதோஷம் இருக்கிறவங்க, கருட பஞ்சமி, நாகபஞ்சமி இருக்கிறவங்கலாம் அன்னைக்கு போய் இப்போ சாமி புற்றுக்கு பால் ஊற்றுங்க.
போய் வணங்குனா கூட போதும். வந்து புற்றுக்கு கருட பஞ்சமி, நாகபஞ்சமி என்று நாகதோஷம், சர்ப்பதோஷம் இருக்கிறவங்கலாம், ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களாம் அன்னைக்கு நீங்கள் வணங்குங்க, ரொம்ப நல்லது. அதேமாரி சர்வதோஷ விஷசர்ப விநாசனாய நமக. இது வந்து கருட மந்திரம். இது வந்து அன்னைக்கு கருட ஜெயந்தி, கருடாழ்வார் ஜெயந்தி வருது, அன்னைக்கு இதை பாராயணம் பண்ணுங்க. எப்பொழுதுமே பாராயணம் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய வினதா புத்ரா விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பஷு பராக்கிராமய பஷ்சி ராஜாய சர்வபக்ர நமோ நமக. அதாவது இது வந்து கருட மந்திரம். கருட மந்திரத்தை நாம் படித்தோன்னாவே ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கருட மந்திரத்தை வந்து கருடாழ்வார் ஜெயந்தி வரப்போகுது, அன்னைக்கு நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. இவ்வளவு விசேஷங்கள் இன்றைக்கி நம்ம இருக்குது. இனி வருகின்ற விசேஷங்கள், ராகுகேது தோஷம் இருக்கிறவங்களாம் இது படிங்க. நாக சதுர்த்தி, அதாவது வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கிறவங்கலாம் கூட அன்னைக்கு நம்ம போய் கருட பஞ்சமி, நாகபஞ்சமி, நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபட்டோம்னாக்கா ரொம்ப 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 நல்லது. வீட்டில் வந்து ஒற்றுமை, ரொம்ப சந்தோஷம் நிலைக்கும். அவ்வளோ ஒரு நல்ல இது. இன்றைக்கு நான் 8 இருங்க, இதை ஆதித்ய ஸ்ரீ ஆதித்ய காயத்ரி மந்திரம். ஓம் அச்சுத்வஜாய வித்மகே வாசகஸ்தாய திமிகி தன்னோ சூரிய பிரஜோதயாது. அதனால் அந்த சூரியனை நாம் நமஸ்காரம் பண்ணுறோம். காயத்ரி மந்திரமாகவும் இங்கே என்ன இது பண்ணால் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, அது போதும். சூரியன் 108 போற்றிகள் கோபூஜை. சூரியனை சூரியன் பூஜிக்கும் தலங்கள், கோமாதா பூஜை செய்யும் முறை, கோமாதா பூஜையின் மகிமை, கோமாதா பூஜை செய்வதினால் வரும் பலன்கள், கோமாதா தான மகிமை, கோமாதா காமதேனு தமிழ் வழிபாடு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். கோமாதா வளர்த்து உலகத்தை காப்போம், காமதேனு வளர்த்து கவலையை போவோம், ரிஷபம் காளைகளை வளர்த்து இடர்களை களைவோம், பசுவதை செய்வோருக்கு பாவ விமோசனம் கிடையாது, தீராத வியாதியால் பேய்போல் அலைந்து திரிவ பசுவதை செய்வோரை எதிர்ப்போம். பசு பாதுகாப்பு நம் நாட்டின் பாதுகாப்பு, நம் வீட்டின் நாட்டின் கடமையாகும். பசுக்கள் நிறைந்த ஒரு இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து விஷ்ணு பகவானே வந்து அகத்தியர்கிட்ட எனக்கு ஒரு பசு கொடுங்க, நான் வச்சு பொழைச்சிக்கிறேன். பூமியில் வந்து ஹஸ்பண்ட் நீ போய் உன் மனைவியை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மதுரா கிருஷ்ண பகவான் அவர் எப்பொழுதும் பசுக்கள் கூட தான். பசுக்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா செல்வ செழிப்பு நிறைந்த இடம். பால், தயிர், நெய் இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து நமது தாயை விட சிறந்தது பசு. இன்றைக்கெல்லாம் இது கொடுப்பாங்க, அது என்னது, முன்னோர்களை நினைத்து அது முன்னோர்களே வந்து இது பண்ணுற மாதிரி கீரை, அவுத்திக்கீரை கொடுப்பாங்க. எல்லாமே பசுவுக்கு கொடுப்பாங்க. பழங்கள், தட்டு வாங்கி போடுங்க. நீங்கள் எல்லாம் அதே போட்டு ஒரே வயிறு ஒரு மாதிரி இருக்கும் எங்கே போனாலும். நீங்கள் தட்டு வாங்கி கொடுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் சொல்ல முடிந்தால் நான் ஒரு தடவை உங்களை நேரில் சந்திக்க நான் ட்ரை பண்ணுறேன். சேலம் வந்தால் வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு.